வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இது என்ன சீரியஸ்னா ஜெரோதா ஆப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அதில் எப்படி ஆர்டர் போடுறது, அதில் என்னென்ன மெனு இருக்குது, இந்த டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என் வீடியோவை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜெரோதா ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. அப்படி தெரியலனா கூட நீங்கள் புதுசாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் டிமேட் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வியூ பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த ஆப்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன மெனு இருக்கு, எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ச் லிஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட், ஆர்டர்ஸ், போர்ட்போலியோ, பிட்ஸ், அதாவது உங்களுடைய ஐடி என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நான் ஐடி எங்க மறைச்சிருப்பேன், நீங்க ஐடி தெரியாது உங்களுக்கு, ஐடி என்னன்ட்டு கொடுத்துருப்பாங்க. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வாட்ச் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நிப்டி 50 உடைய டீடைல் கொடுத்திருப்பாங்க, நிப்டி பேங்க் உடைய டீடைல் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வாட்ச் லிஸ்ட்ல வந்து பஜாஜ் குரூப் போட்டிருக்கேன், டாடா குரூப் ஷேர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஷேர்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன், டிஃப்ரி கம்பெனி என்னென்ன ஷேர்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இதை நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க இந்த இடத்துல சர்ச்ல போயிட்டு, அதாவது சவுத் இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சவுத் இந்தியன் பேங்கை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணீங்கன்னாலே ஆட் ஆயிடும். இது இந்த கிரீன் டிக் எடுத்துடுச்சுன்னா ஆட் எடுத்து விட்டதா இருக்கும் இந்த வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு. அப்படி ஆட் பண்ணும்போது இந்த பஜாஜ் குரூப்ல, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இந்த பஜாஜ் குரூப்ல வராது அந்த ஷேருங்கிறது. ஆனா அந்த பஜாஜ் குரூப்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேரை உங்க பிடிச்ச நேம்ல நீங்க இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கலாம் இந்த ஆப்ல. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இங்க நான் வந்து பஜாஜ் குரூப் ஷேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த உஜ்வான் ஸ்மால் பைனான்ஸ் ஷேரையும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். எனக்கு பாக்கிறதுக்கு நான் இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பிஎஸ்சில 129 ஷேருங்கிறது இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம், என்னென்ன ஷேர்ஸ் இருக்குது, அதோட டீட்டெயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க பாத்துக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஷேர்ஸ், இல்லைன்னா நீங்க எடுத்து வச்சுக்கிட்ட ஷேர்ஸ், நீங்க டாடா குரூப்போட ஷேர்ஸ் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா போயிட்டு தனித்தனியா பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா ஹெச்பினி. அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த டாடா குரூப் ஷேர்ஸ் வந்து போட்டுட்டுனா டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் இருக்கான்னு பார்த்துப்பேன், டாடா பவர் ஷேர்ஸ் இருக்கான்னு பார்த்துப்பேன், டாடா கெமிக்கல் ஷேர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இங்கேயே பார்த்துப்பேன். இங்க ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த டாடா ஸ்டீலோடைய ஷேரோடைய பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க 151 ரூபா இருக்கு. அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்னைக்கு ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதோட டீட்டெயிலா வேணா அந்த ஷேர் மேல கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து டாடா ஸ்டீலோடைய என்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைஸ், எவ்வளவு குவான்டிட்டி வச்சிருக்கேன், அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, அந்த டீட்டெயில் எல்லாமே கேட்கும். இது வந்து வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு போகும்போது இதுல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், கீழே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஆப்ஷன்ஸ் செயின்ஸ், இது எல்லாமே இங்க இருக்கும். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு பிட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அலர்ட் செட் பண்றதா, இல்ல நோட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கிறேன், இல்ல ஜிடி ஆர்டர் கிரியேட் பண்ணுவாங்க இங்க நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஜிடி ஆர்டர்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், நீங்க தயவு செய்து பாருங்க. இப்ப வந்து ஒரு ஷேர்ஸை பை பண்ணணும்னா பைன்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம ஷேர்ஸை பை பண்றதுக்காக கொடுத்துட்டோம்னா இதுல வந்து ரெகுலர் ஆர்டரா, இல்ல என்எஸ்சில பை பண்ணுமா, இல்ல பிஎஸ்சில பை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போட்டு, அதுக்கப்புறம் ரெகுலர் ஆர்டரா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஎம் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரா, இந்த டீட்டெயில இங்க நீங்க போட்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்கள்கிட்ட காட்டுட்டு இருக்கேன். நீங்க இந்த ஆப்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கலாம். நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஜெரோதா வச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்மா பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு எப்பயுமே லாங் டேர்ம்ல தான் இருக்கும் மார்க்கெட் ஆர்டர், அதாவது லாங் டேர்ம்ல லிமிட். இந்த லிமிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிமிட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க மார்க்கெட் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க ஏதாவது எதுவுமே கொடுக்காத இது கிளிக் பண்ணிட்டுனா மார்க்கெட் ஆர்டர்னு வந்துடும். குவான்டிட்டி 1 மார்க்கெட் ஆர்டர். லிமிட்னா என்னன்னா நீங்க என்ட்ரி பண்ற மாதிரி, அதாவது இங்க வந்து பிஎஸ்சில 155 ரூபா இருக்கு, நீ இங்க கம்மியா இருக்கிறது 151 ரூபா 50 பைசான்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்கன்னா 151 ரூபா 45 பைசா வரும்போது லிமிட், அதாவது இந்த லிமிட்டுக்கு வரும்போது இந்த ஆர்டருங்கிறது பை பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த இதை ஒரு ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஆர்டருங்கிறது பை பண்றதுக்காக மார்க்கெட் ஓபன் ஆகிற டைம்ல, எப்ப மார்க்கெட் ஓபன் ஆகுனா உங்களுக்கு 9:15 இருந்து காலையில 9:15 இருந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட்டுங்கிறது இருக்கும் ஷேர் மார்க்கெட். அதுல நீங்க ஆர்டருங்கிறது போட்டுக்கலாம். அதாவது இதுவே லாங் டேர்ம்னு இங்க போடும்போது என்னன்னா நீங்க நினைக்கிறப்ப வித்துக்கலாம் ஷேருங்கிறது லாங் டேர்ம். இன்ட்ராடேனா நீங்க அன்னைக்கு விக்கல்னா கூட ஆட்டோமேட்டிக்கா வித்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுல வந்து நீங்க மோர்னு கொடுத்த உடனே இந்த ஸ்டாப் லாஸ் கூட வரும். ஸ்டாப் லாஸ்னா இதுக்கு கீழே போனுச்சுன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு இதாகிற மாதிரி சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழே போனுச்சுன்னா விக்கிற மாதிரி, ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணுச்சுன்னா ட்ரிகர் பிரைஸ், அதாவது இதுக்கு கீழே 140 ரூபா போச்சுன்னா விக்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ், இதுக்கு கீழே போச்சுன்னா விக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு ட்ரிகர் பிரைஸ், அதாவது 150 ரூபா அந்த மாதிரி நீ மேல போனாலும் ட்ரிகர் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், கீழே வந்தாலும் ட்ரிகர் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கரெக்டா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜிடிடி ஆர்டர்னா என்னன்னா அட்வான்ஸ் வெர்ஷன் இதுல இருக்குது. வேலிடிட்டி எவ்வளவு நாள் இருக்கு, அட்வான்ஸ் ஜிடிடி ஆர்டர்னா 1 வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் லிஸ்ட்ல இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இந்த வாட்ச் லிஸ்ட்ல அதுக்கப்புறம் நீங்க இந்த ஷேர்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சாட்ஸ பாக்கணும்னா சாட் இருக்கு இல்லையா, அந்த சாட்டோட இதெல்லாம் பார்க்கணும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து இந்த இதை கிளிக் பண்றீங்க, டாடா ஸ்டீல கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வியூ சாட்னு வருது இல்லையா, அந்த சாட் நீங்க இது பண்ணிக்கலாம். இந்த அலர்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி நீங்க கூட செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 3 விதமா இருக்கு. கிரேட்டர் தென், இதுக்கு மேலையா இருந்தா அலர்ட் வரணும், இதுக்கு கீழேயா இருந்தா அலர்ட் வரணும், இது ஈக்குவலா இருந்தா அலர்ட் வரணும்னு சொல்றதுக்காக நம்ம இந்த இது போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்ப இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இது கிரியேட் இதெல்லாம் போட்டுட்டு கிரியேட்னு கொடுத்தனா ஆர்டர்ங்கிறது வந்து ஆர்டர் கிடையாது, அலர்ட்ங்கிறது வந்து இதாகும். அந்த பிரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த நோட்ஸ்ல ஆட் நோட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்க பை லேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் பை சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ங்கிறது கிரியேட் ஆயிடும். வியூ நோட்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ஐ வில் பைன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேட்ல ஏதாவது இந்த ஷேரை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க 15 குவான்டிட்டி போட்டிருக்கேன். அடுத்தது ஜிடிடி ஆர்டர். ஜிடிடி ஆர்டர்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து இந்த ஆர்டர் போடும்போது பாத்தீங்கன்னா 1 வருஷம் வேலிடிட்டி உங்களுக்கு. இந்த ஜிடிடி ஆர்டருங்கிறது 1 வருஷம் வேலிடிட்டி. நம்ம எப்பயுமே ஆர்டர் போடுற மாதிரி தான், பட் வந்து அந்த பிரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். பை பண்றதுக்கு மட்டும் இல்ல, சேலும் பண்ணிக்கலாம் பையும் பண்ணிக்கலாம். இதுல அதாவது சிங்கிள் ஆர்டர் ஓஓசின்னு இருக்கும். அதாவது சிங்கிள் ஆர்டர்னு சொல்லி நம்ம போட்டுட்டு பை கொடுத்துட்டு இப்ப வந்து 151 ரூபாயில இருக்கு. இது வந்து எப்பயாவது 130 ரூபாய்க்கு போகும் இந்த ஷேருங்கிறது ட்ரிகர். அதாவது 130 ரூபாய் போகும்போது நீங்க இந்த ஷேரை பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப என்ன பண்ணா இது எப்ப ட்ரிகர் ஆகும்னா 130 ரூபாய் வரும்போது ட்ரிகர் ஆயிடணும். மறுபடியும் இந்த ஆர்டர் லிமிட் ஆர்டர்ல கொடுத்துட்டு 130 ரூபாய் வரும்போது கொடுத்துட்டு ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிகர் பிரைஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபான்னு கொடுத்துட்றேன். இங்க வந்து பை பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 129 ரூபான்னு கொடுத்துறேன். ஒரு ஆர்டர்னு சொல்லிட்டு போட்டுட்டேன்னா நான் ஸ்வைப் பண்ணி விட்ட உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிடி கிரியேட்னு வருது. அதை நான் எங்க போய் பார்க்கணும்னா இந்த ஆர்டர்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த வாட்சுக்கு பக்கத்துல ஆர்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்ல போயிட்டு இங்க ஓபன் சொல்லிட்டு இருக்கோம். ஓபன் மீன்ஸ் என்னன்னா, நான் ஆல்ரெடி போட்ட ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்லாம் இங்கதான் வந்து பிளேஸ் ஆகும். நான் ஆர்டர் போட்டுட்டு ஃபியூச்சர்ல உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளேஷன் பண்றேன். எக்ஸிகியூஷன் என்னன்னா, எக்ஸிக்யூட்டட்னா என்னன்னா, அந்த ஆர்டர் நீங்க போடுறீங்க இல்லையா, அந்த ஆர்டருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வாங்கிட்டோம் இல்லையா, அந்த வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஆர்டருங்கிறது நீங்க வாங்கிட்டீங்க, அந்த ஷேருங்கிறது ஆட் ஆயிடும். அந்த ஜிடிடி ஆர்டருங்கிறது நம்ம அங்க போட்டிருந்தோம் இல்லையா, 130 ரூபாய் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகணும்ட்டு. அதாவது சிங்கிள் பை ஆக்டிவேட்ல இருக்குது, இந்த ஆர்டருங்கிறது ஆக்டிவேட்ல இருக்குது. உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கணும். இந்த அதாவது இங்க போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காசுங்கிறது இருக்கும் போது தான் 140 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கும் போது தான் இந்த இங்க நீங்க ஆர்டர்ல போட்டது வந்து பிளேஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு 130 ரூபாய் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டாடா ஸ்டீலுங்கிறது 130 ரூபாயில வரும்போது பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். அந்த ஜிடிடி ஆர்டருங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வேலிடிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு நீங்க ஜிடிடி ஆர்டருங்கிறது போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல வந்து நீங்க இந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர், இந்த ஓபன் ஆர்டர்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டர் போட்ட உடனே சாதாரண நாட்கள்ல ஆர்டர் போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இதுவே ஜிடிடி ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜிடிடி லிஸ்ட் காமிக்கும் உங்களுக்கு. இதுல எக்ஸிகியூஷன் டேட்டுங்கிறது காமிக்கும். இதுவே நீங்க சிப் பண்றீங்கன்னா, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும்.
அலர்ட்டுங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பெல் கம்பெனிக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், எஸ் பேங்க்குக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், மறுபடியும் எஸ் பேங்க்குக்கு இந்த பிரைஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதாவது அலர்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். நம்மள வந்து அலர்ட் பண்ணும்